ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கிளாசிக் அரோமா. நான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான உளுந்த வடை செய்ய போகிறோம். அந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்த வடைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். உளுந்து 250 கிராம், நறுக்கிய சின்ன வெங்காயம் 50 கிராம், நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், கறிவேப்பிலை சிறிதளவு, மல்லி இலை சிறிதளவு, சிறிதளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணீர், எண்ணெய், வடை பொரிக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் வடைக்கு தேவையான உளுந்து எடுத்து 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கழுவி எடுத்துக்கிட்ட உளுந்தை 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். வடைக்கு உளுந்து அரைக்கும் போது எப்போவுமே தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. இந்த 1/4 கிலோ உளுந்துக்கு அதிகபட்சம் நம்ம ஒரு 75-100 ml தண்ணி வரைக்கும் ஊற்றிக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ மாவை எடுத்துக்கலாம். வடைக்கு நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி அந்த பதம் நமக்கு கிடைக்காது. அதனால தான் நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். வடைக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. வடை மாவில் இப்போது சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லி இலை, மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடைக்கு சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வடைக்கு மாவை நல்லா பதமாக அரைச்சிருந்தோம்னா நம்ம கையில் எடுத்து உருட்ட வேண்டாம். நம்ம எடுக்கிறப்பவே இந்த மாதிரி பால் மாதிரி வந்துடும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி உருட்டி வடையை போட்டுக்கலாம். வடை போடுறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்து கட்டை விரலால் அமுக்கி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே கவுத்துனோன்னா எண்ணெய்க்குள்ள விழுந்துடும். சிலர் வடை போடுறப்போ வாழை இலையில் எண்ணெய் தடவி அதில் வச்சுட்டு போடுவாங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம கையில் எடுத்து இப்படி ஒரு துளை போட்டுட்டு நம்ம அப்படியே கவுத்துனாலே வடை அழகாக விழுந்துடும். எல்லா வடைகளையும் நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எல்லா வடையும் ஒரே மாதிரி பொசு பொசுன்னு வந்திருக்கு. அதுக்கு காரணம் நம்ம மாவை அரைச்சிக்கிட்ட விதம் தான். ஸோ நீங்களும் மாவை அரைக்கும் போது கவனமாக பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வடையை இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு எப்போ இருக்குன்னு சொல்லிடுறேன். வடை போச்சே, இப்படியெல்லாம் நடக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுங்க. அதான் எனக்கு கொஞ்சம் வடையை நான் எடுத்து வச்சிருந்தேன். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். வடையோட டேஸ்ட் சும்மா தாறுமாறுங்க. டேஸ்ட் மட்டும் இல்லை, அதோட கலர், கிறிஸ்பினஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கிளாசிக் அரோமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.